இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியிலே காணப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் காணப்படுகிறது. ஏசாயா 41:4. ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் அல்லவா? முதல் மனிதன் ஆதாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய இந்த காலகட்டம் வரைக்கும் ஏராளமான தலைமுறைகளை, ஏராளமான ஜெனரேஷன்ஸ், சந்ததிகளை இந்த உலகத்திலே கொண்டு வந்து வாழ வைத்து இன்னும் வரப்போகிற அநேக சந்ததிகளையும் வாழ வைக்க போகிறவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவருக்கு என்ன சார் பெயர் அப்படின்னா, தலைமுறைகளை வரவழைக்கிறவர். தலைமுறைகளை வரவழைக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஏராளமான நாமங்கள் இந்த தேவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கலாம். யெகோவா நிசி, யெகோவா சம்மா, யெகோவா ரஃபா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏராளமான நாமங்கள் இந்த தேவனுக்கு இருக்குது. ஆனா இந்த வேளையிலே அவருக்கு நான் ஒரு நாமத்தை இடும்படியாய் ஆசைப்படுகிறேன். என்ன நாமம் அப்படின்னா, தலைமுறைகளை வரவழைக்கிறவர் என்ற நாமம். அப்போ இந்த தலைமுறைகளுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பார்த்துக்குங்க. ஏன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் வாழ்கிறோம். மிஞ்சி போனா நமக்கு முன்னால இருக்கிற நம்ம அப்பா அம்மா தெரியும், தாத்தா பாட்டியை தெரியும், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதுக்கு அங்கிட்டு யாரெல்லாம் இருந்தாங்க, ஆதாம்ல இருந்து நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுமா? யாராலையும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆதி முதற்கொண்டு, ஆதாம் என்னைக்கு முதல் மனிதன் உருவாக்கப்பட்டானோ அன்றிலிருந்து தலைமுறைகளை வரவழைக்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவ்வளவுதான் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1000 தலைமுறைகளை நீங்க நினைச்சு பார்க்க உங்களால முடிகிறதா? முடியவே இல்லைல்ல. ஆனால் தலைமுறைகளை வரவழைக்கிறவர் என்ற நாமத்தை உடைய இந்த கர்த்தர் நமக்கு பிறகு வரக்கூடிய 1000 தலைமுறைகளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்ததான மிகவும் தெளிவான மெகா சைஸ் பிளானை கொண்டு ஒர்க் அவுட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தலைமுறைகளை வரவழைக்கிறவர். ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த உலகத்தில் அந்த தலைமுறையில் இருக்கிற சில தலைவர்களை கொண்டு இந்த உலகத்தில் என்னென்னலாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு கடவுள் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அந்தந்த தலைமுறை இந்த உலகத்தில் தோன்றும் போது அந்த தலைமுறையிலிருந்து சில தலைவர்களை சூஸ் பண்ணி கடவுள் இந்த உலகத்தில் தாம் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதனை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பார்த்துக்குங்க. நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் தோன்றுகிற தலைமுறைகளில் ஆபிரகாம் போல, மோசேயை போல, யோசுவாவை போல, சாமுவேலை போல சில தேவதாசர்களை அவர் எழுப்பி இந்த உலகத்தில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். சரி, நாம வாழ்கிற இந்த தலைமுறையிலே கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம கண்ணால் பார்த்து ரசித்த ஏராளமான தேவ மனிதர்கள் இருக்கதான செய்கிறாங்க. அந்த தேவதாசர்களை கொண்டு நாம் வாழ்கிற இந்த தலைமுறையிலேயே ஏராளமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார், செய்து முடித்தவராக இருக்கிறார் அல்லவா? சரி, அதுக்கப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் இன்னும் வரப்போகிற தலைமுறைகளிலே நம்மை போல ஏராளமான தலைவர்கள் இந்த உலகத்தில் உருவாக்கி மீண்டும் இதே உலகத்தில் ஏராளமான காரியங்களை அவர் என்னென்னலாம் செய்து முடிக்கணும், இந்த உலகத்தை எப்படிலாம் மாற்றணும், ஏதேன் தோட்டத்தை போல இந்த உலகத்தை மாற்றணுமே அப்படின்னு ஒரு கனவு அந்த கடவுளுக்கு இருக்குது அல்லவா?
அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய முகாந்தரமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் வருகிற தலைமுறைகளில் சில தலைவர்களை சூஸ் பண்ணி அவர் தம்முடைய மெகா பிளானை இந்த உலகத்தில் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த தலைமுறையில் நீங்கள் நானும் வாழ்றோம்னா நம்மளை கொண்டு ஒன்று செய்யணும் அப்படின்னு அவரு வச்சிருக்கிறாருங்க பிளான. சும்மாவா இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நோ நோ, there is a purpose in it. So இதனை குறித்ததான ஒரு அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்றால் இந்த தலைமுறைகளை குறித்ததான சில தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பை கொஞ்சம் பார்ப்போமே. இந்த கோணத்தில் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசு யோசேப்பு மரியாள் அவர்களுக்கு பிறந்த ஒரு பாலகன். பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருக்கு எந்த வம்ச வரலாறும் இல்லை. ஆதியிலே பிதாவோடு இருந்தவர் இந்த இயேசு. ஆனா உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே தலைமுறைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, வம்ச வரலாறு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தலைமுறைக்குள் அந்த வம்ச வரலாறுக்குள் வம்ச வரலாறே இல்லாதவர் வந்து உட்காந்துட்டாரு. அதெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கும்போது பயங்கர வியப்பா இருக்குது இல்ல? நீங்க புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷ பகுதியில் 3ஆம் அதிகாரத்தையும் மத்தேயு சுவிசேஷ பகுதியில் 1 அதிகாரத்தையும் நீங்க வாசித்து பாருங்கள். வம்ச வரலாறு சொல்லப்பட்டு இருக்கும். இயேசு எந்த தலைமுறையில் பிறந்தார் அப்படிங்கிற தகவலை லூக்கா 3லையும் பார்க்கலாம், மத்தேயு 1லையும் பார்க்கலாம். ஏன் 2 இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் அதில் இருக்கும். என்ன அப்படின்னா லூக்கா 3ல் சொல்லப்பட்டது மரியாளினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இயேசுவினுடைய தகப்பனார் இந்த உலகத்தில் யோசேப்பு, அவருடைய வம்ச வரலாறு. அப்போ லூக்கா 3ல் சொல்லப்பட்ட மரியாளினுடைய வம்ச வரலாறையும் மத்தேயு 1ல் சொல்லப்பட்ட யோசேப்பினுடைய வம்ச வரலாறையும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் அப்படியே கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டு தேவதாசன் ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா, அவர் காலத்திலிருந்து 42வது தலைமுறையில் இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததாக நீங்க பார்க்கலாம். தலைமுறையே இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர் உங்களுக்கா எனக்கா இந்த வம்ச வரலாறுக்குள்ள ஃபிட்டின் ஆகிறார். லூக்கா 3ல் இன்னும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, முதல் மனிதன் ஆதாமில் இருந்து 74வது தலைமுறையில் இயேசு இந்த உலகத்திலே பாலகனாய் பிறக்கிறாரு. ஆதாம், முதல் மனிதன் ஆதாம், தேவனால் படைக்கப்பட்டவன் இல்லையா? அந்த ஆதாமில் இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 74வது தலைமுறையில் இயேசுங்கிற பாலகன் இந்த உலகத்தில் பிறகுறார். முதல்ல நான் சொன்னது ஆபிரகாமிலிருந்து 42வது தலைமுறை. ஆபிரகாம் முந்தின அப்படியே போனீங்கன்னா பேக்கில் போனீங்கன்னா ஆதாம், ரைட்? ஆதாமிலிருந்து பார்த்தீங்கன்னா 74வது தலைமுறையில் இயேசு பிறக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் என்ன காரியம் அப்படின்னா, இந்த இயேசுங்கிற பாலகன் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக பல தலைமுறைகள் பிதாவாகிய தேவன் காத்து கிடந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் இந்த தலைமுறைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள் புதைந்திருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம் அப்படிலாம் ஒரு பாடல்கள்லாம் இருக்குது. யூதா கோத்திரத்தில் இயேசு பிறகுறார். அப்போ அந்த யூதா கோத்திரம் இந்த உலகத்துல வருவது ஒரு குறிப்பிட்ட தலைமுறையா இருக்கிறதுனால அந்த தலைமுறை இந்த உலகத்துல தோன்ற வரைக்கும் பிதாவாகிய தேவன் காத்து கிடந்தார். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா முதல் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 22வது தலைமுறை வரைக்கும் தேவன் காத்து கிடக்கிறாரு. 22ஆம் தலைமுறையில யாக்கோபு, பழைய ஏற்பாடு தேவதாசன் ஜேக்கப், யாக்கோபு இந்த உலகத்தில் பிறக்கிறாரு. இந்த யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் பிறக்கிறது. இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தில்
இயேசு பிறக்கணும்னா யாக்கோபு என்ற மனிதன் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும். அப்போ எந்த தலைமுறையில் அந்த யாக்கோபை கடவுள் பிறக்க வைக்கிறாரு? ஆதாமிலிருந்து 22ஆம் தலைமுறையில யாக்கோபை பிறக்க வைக்கிறாரு. அப்ப யாக்கோபு மூலமா 12 கோத்திரங்கள் இந்த உலகத்துல பிறகுது. அதுல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துல அப்படியே போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது 74வது தலைமுறை, ஆதாமிலிருந்து 74வது தலைமுறை வரும்போது இயேசு பிறக்கிறார் அந்த யூதா கோத்திரத்துல. இவ்வளோ அழகா இந்த தலைமுறைகளை அப்படியே பாதுகாத்து அந்த யூதா கோத்திரத்தை செலக்ட் பண்ணி அந்த யூதா கோத்திரத்தில் இயேசு பிறக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ மெகா பிளான கடவுள் பிதாவாகிய தேவன் போட்டு இருக்கிறாருங்க. ஆகவே தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மூச்சு உடையவர்களா ஜீவனுடையவர்களா இருக்கிறோம்னா இந்த தலைமுறையில் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்தே தீரணும் அப்படின்னு பிதா பிளான் பண்ணி இருக்கிறார், கடவுள் பிளான் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு தான் இன்னும் மூச்சை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தலைமுறையில நீங்க தான் சரியான ஆளுங்க. அதனால தான் யுனிக்கா இந்த தலைமுறையிலே நீங்கள் பிறக்கும்படியாய் கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த தலைமுறைகள் மேல் கருசனையாய் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற கடவுள் அல்லவா? ஆம், நாம் ஆராதிக்கிற கடவுள். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் இந்த உலகத்துல ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், அந்த தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுகுலமானது தேவ பக்தி உள்ள சந்ததிகளை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கமுடையவராய் அந்த கடவுள் காணப்படுகிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் கடவுள் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் அந்த ஒரு மனிதன் ஆதாமை படைத்தார் அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இந்த உலகத்துல வாழ்கிற மனுகுலமானது அவருக்கு பிரியமான, அவர் மேல பக்தி உடைய சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு முதல் மனிதன் ஆதாமை படைக்கிறாரு. அப்புறம் அவன் மூலமாய் பல்வேறு தலைமுறைகளை இந்த உலகத்துல உண்டாக்குகிறாரு. இன்னும் பல்வேறு தலைமுறைகளை நம்மளை தாண்டி இன்னும் உருவாக்க போகிறாரு. இதெல்லாம் ஏன் செய்யறாரு அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த உலகத்துல வாழ வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கமுடையவராக கடவுள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகையினாலதான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை தேவபக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு பிரயாசப்படுங்கள். இது தொடர்பாக இன்னும் சில தகவல்களை வேதாகமத்தில் உங்களுக்கு காண்பித்தா நல்லா இருக்குமே என்று நான் கருதுகிறேன். தேவபக்தி உள்ள சந்ததி பெற்றெடுக்கப்பட வேண்டும் என்பதில் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களெல்லாம் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் அப்படிங்கிற சில தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன். ஈசாக்கு, இந்த ஈசாக்குக்கு இப்ப கல்யாணம் கட்டக்கூடிய வயசு ஆயிடுச்சு. இந்த ஈசாக்குக்கு மணமகளை தேடுகிறதுல ஆபிரகாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த காரியத்தை டீல் பண்ணுகிறாரு அப்படிங்கிறத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். தன்னுடைய வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். நான் இப்போ ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இருக்கிறேன். எங்க? கானானியர் மத்தியில குடியிருந்துட்டு இருக்கிறேன். அந்த கானானியர் மத்தியில போய் என் மகன் ஈசாக்குக்கு நீ பெண் ஜாதியை பார்க்க கூடாது, பெண்ணை தொலைவ கூடாது. சரி, வேற எங்க போய் தொலைவணும்? அடுத்த வார்த்தை 4வது வசனம், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்று தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து பேசி ஒரு சத்தியம் வாங்குகிறான். பாணி போ, நான் குடியிருக்கிற கானானியர் இடத்துல போய் என் பிள்ளை ஈசாக்குக்கு பெண் பார்க்க கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தேசத்துக்கு போய் என் இனத்தாரிடத்துக்கு போய் என் குமாரன் ஈசாக்கு நீ பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுல குறிப்பா இருக்கிறாரு அந்த ஆபிரகாம். அப்ப கடைசியில யார ஈசாக்குக்கு மனம் முடிக்கிறான் ஆபிரகாம் என்றால் ரெபக்காலை மனம் முடிக்கிறான். இந்த ரெபக்கால் யாருன்னா ஆபிரகாமனுடைய சகோதரன் நாகோர் வழியா வரக்கூடிய பெண்மணி இந்த ரெபக்கால். அப்போ போக்கஸ் பண்ணி காண்பிக்கும்படியே நான் முயற்சி செய்யற காரியம் என்ன அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுக்க வேண்டும். அதற்காக ஆபிரகாம் எவ்வளவு மெனக்கெடுறாரு பாருங்க, எவ்வளவு டீட்டெயில தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புறாரு பாருங்க. ஏன் அப்படி அப்படின்னா, எகைன் மல்கியா 2:15 தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க தானே. அதே மாதிரிதான் நடந்தது. ஈசாக்கு ரெபக்காலை கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் யாக்கோபை பெற்றெடுக்கிறான். ஈசாக்கு, ரெபக்கால், அவன் மூலம் யாக்கோபு. இந்த யாக்கோபை தான் நான் ஆரம்பத்தில் எங்க காண்பித்தேன், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இருக்கு இல்லையா, ஆதாமில் இருந்து 22வது தலைமுறை யாக்கோபு என்று அங்கே சொன்னேன். அந்த யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள். அந்த கோத்திரத்துல யூதாங்கிற ஒரு கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்துல இயேசு பிறந்தார் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா. இந்த காரியம் நிறைவேறதுக்கு கடவுள் ஆபிரகாம், ஈசாக்குடைய மனைவி ரெபக்கால் பயங்கரமா அந்த தலைமுறைகள்ல ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க. தலைமுறைகளை வரவழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆகையினாலதான் நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணும்போது தேவ பக்தியுள்ள மணமகன், தேவ பக்தியுள்ள மணமகளா பாருங்க. அப்பதான் தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்துல பெற்றெடுக்கப்பட முடியும். அந்த தேவ பக்தியுள்ள சந்ததியை கொண்டுதான் கடவுள் ஒரு மெகா பெரிய காரியத்தை அந்த தலைமுறை இந்த உலகத்துல என்னைக்கு தோன்ற போகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் நினைத்த காரியத்தை கடவுள் இந்த உலகத்துல செய்கிறவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இல்லாம போய்விடலாம். ஆனால் கடவுள் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. இந்த மனிதனை கொண்டுதான் அந்த காலகட்டத்தில் அந்த தலைமுறையில் ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு அவர் திட்டமுடையவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் இப்பயே நான் சொல்லுகிறேன், ஈசாக்கு தன்னுடைய குமாரன் யாக்கோவுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது தன்னுடைய தகப்பன் தனக்கு எப்படி பெண்ணை பார்த்தாரோ அதே போல தன்னுடைய குமாரனாகிய யாக்கோவுக்கும் தான் பெண் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோவை அழைத்து சில இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி அனுப்புறார். யாரு? ஈசாக்கு. அதை நீங்க பார்க்க வேண்டும். எங்க பார்க்கலாம்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அங்கே அதனை பார்க்கலாம். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 28, 1, 2. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல். கரெக்டா சொல்றாரு. யாரு? ஈசாக்கு யாக்கோபை பார்த்து. இந்த வார்த்தையை அப்படியே எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்கும் போது தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து என்ன சொல்றாரோ அதே வார்த்தையை ஈசாக்கும் தன்னுடைய குமாரனாக யாக்கோபை பார்த்து சொல்றாரு. நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல். வேற எங்க போய் பெண்ணை பார்க்கணும்? நீ எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் ஸ்பெசிபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. இவ்வளோ கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி ஏன் அனுப்ப வேண்டும் ஈசாக்கு யாக்கோபின் இடத்தில்? ஏனென்றால் மறுபடியும் மல்கியா 2:15 இங்க கொண்டு வாங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கதானே. தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். கடவுளுக்கு பயந்த தலைமுறை உருவாக வேண்டும் என்பதில் கடவுள் எவ்வளவு கரிசனையுடையவராக இருக்கிறார். அவரோட நீங்களும் நானும் எந்த அளவு கோஆபரேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு காரியம் புரிதல் உங்க மனசுக்குள்ள பதிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். தலைமுறைகளை வரவழைக்கிறவர், தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்திலே உருவாக்கும்படியாய் ஒரு பெரிய மெகா பிளானை போட்டு கடவுள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் நாமெல்லாம் கோஆபரேட் பண்ணுவோம். இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு காண்பிக்கும்படியா விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய அண்ணன் ஏசா இருக்கிறான்ல, அந்த ஏசா தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கு தம்பியாகிய யாக்கோபின் இடத்துல எங்க போய் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ
அதே இடத்துல தன்னுடைய தகப்பன் ஈசாக்கையும் தாய் ரெபக்காலையும் வெறுப்பேத்துற மாதிரி அதே கானானியருடைய குமார்த்திகள்ல போய் ஒருத்தைய கல்யாணம் முடிக்கிறான். யாரு? ஏசா. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிங்க. அதில் ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதனால தான் அது உன்னிப்பாக நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். இதே ஆதியாகமம் 28 8-9 வாசிங்கன்னா, கானானுடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததனால் எங்க போறான்? ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய், இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமினுடைய குமாரன் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் ஆகாரின் மூலமாய் தோன்றணும் அப்படிங்கிறத கடவுள் விரும்பவே இல்லை. ஆனால் ஏதோ ஆயிடுச்சு, தோன்றியாச்சு. இப்ப இங்க ஏசா அடுத்த சந்ததியில ஏசா எங்க போறான்? அந்த இஸ்மவேல் இடத்துல போய் இஸ்மவேலினுடைய குமார்த்தி ஆகிய மகளாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணிய இந்த ஏசா விவாகம் பண்ணுகிறாங்க. அப்போ இது ஏன் விலக்கி காண்பிக்கிறேன்னா, இந்த ஏசாவை போல சில கேரக்டர் நம்ம குடும்பங்களில், சில பேருடைய குடும்பங்களில் இருக்கதான் செய்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். as a parent I am advising you. இது போல போய் திருமணம் முடிக்கிறதுனால என்ன ஆகிறது? தேவ பக்தி இல்லாத சந்ததிகள் இந்த பூமியிலே உருவாக வாய்ப்பாய் அமைந்து விடுகிறது அல்லவா? கடவுள் அதை விரும்புகிறாரா? விரும்பவில்லை. மல்கியா 2:15 மீண்டும் இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவருடைய நோக்கம் தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும், தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அந்த மாதிரி அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கும் போது அந்த கடவுளோட நீங்களும் நானும் கோஆபரேட் பண்ணணும் இல்லையா? தலைமுறைகள் உருவாகும் போது கடவுளுடைய நோக்கங்களை, திட்டங்களை இந்த பூலோகத்திலே நிறைவேற்றக்கூடிய தலைமுறைகளாய் அந்த தலைமுறைகள் விளங்கும். இந்த விதத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தலைமுறைகளை வரவழைக்கிறவர், ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் என்று சொல்லிதானே ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். இந்த விதங்களில் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஆராதிக்கிற தேவன் தலைமுறைகளை வரவழைக்கிறவர். அவருக்கு சித்தமான தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதுதான் அவருடைய விருப்பம். சோ இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை ஏசாவை போல கேரக்டருடைய மகனோ மகளோ உங்க குடும்பத்துல காணப்படுவார்கள் என்று சொன்னால், as a parent கடவுளிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அவர்களுடைய உள்ளத்தை கடவுள் மாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுங்க. அவருடைய உள்ளத்தையும் கடவுள் நிச்சயமாய் மாற்றுவார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் அதை பார்க்கிறேன், பிராக்டிக்கலா பார்க்கிறேன். பெற்றோர்கள் எதை விருப்பப்படுறாங்களோ முற்றிலும் அந்த விருப்பத்துக்கு மாறா நான் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பையன் நிற்கிறதும், நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெண்ணு நிற்கிறதும், அப்படியே கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையில சின்ன பின்னமாயி பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற குடும்பங்களே நான் பார்க்கிறேன். பேரண்ட்ஸ் என்னதான் பண்ண முடியும்? பிள்ளைகளை அப்படியே உற்றவும் முடியாது. அப்போ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண தானே செய்யணும். அல்டிமேட்டா நான் உங்களுக்கு முன்னால வைக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பேரண்ட்ஸுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி, கல்யாணம்னு ஒன்று முடிஞ்சதுன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க வேண்டும். அவருக்கு பிரியமான தலைமுறைகள் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். அப்போதான் அவர் என்ன இந்த பூலோகத்தில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரோ அதை அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த சந்ததியை கொண்டு அந்தந்த தலைமுறைகளை கொண்டு அவரால் நிறைவேற்ற முடியும். அவருக்கு கோஆபரேட் பண்ணுவோமே. இதை தாண்டி இந்த உலகத்தில் என்னங்க பண்ண போறோம்? கடவுளுக்கு கோஆபரேட் பண்ணுவோம். இந்த பூலோகத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். நாம் அவரோடு இணைந்து கோஆபரேட் பண்ணணும்னா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உலகம் அவர் நினைக்கிற வண்ணம் ஏதேன் தோட்டமாய் மாறுமையா மாறும். சோ இந்த விதத்தில் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடியதா இருந்திருக்கும் என்றே நான் நம்புகிறேன். இந்த தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.